ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோலியஸ் பிளான்ட்டை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி நட போகிறோம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த செடி ஒரு வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் 3 துண்டாக கட் பண்ணி நட போகிறேன். ஏன்னா ஒரு கம்பு வரலனால இன்னொரு கம்பு வரும்ல, அதனால தான். இந்த ஹோலியஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்பு மூலமாக சூப்பராக வளர்ந்து வரும். ஆனால் என்னென்னா இந்த செடி அழகாக வந்துட்டு இருக்கும்போது இதில் வந்து மாவு பூச்சி தாக்கம் வரும். மாவு பூச்சி வந்தாலே அந்த செடி வந்து ஃபுல்லுமே பட்டு போயிடும். ஏன்னா மாவு பூச்சி வந்து அதில் வந்து எறும்பு வருமா, எறும்பு வந்ததுமே அந்த செடி வந்து ஃபுல்லுமே போய்க்கு, அவ்வளோதான். பக்கத்தில் இருக்க செடிக்குமே ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ நம்ம வந்து இது நல்லா இருக்கும்போதே நம்ம புதுசாக கட்டிங்ஸ் போட்டு புதிய செடிகளாக உருவாக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும், சூப்பராக வளர்ந்து வந்துடும். கூடவே உரம் போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக சூப்பராக வந்துடும். ஸோ நான் அந்த மாதிரி தான் ஒரு மண்கலவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா லூஸான உதிரியான மண், அதுக்கப்புறமா அந்த ஆட்டாம்புழுக்க இருக்கலாம், அந்த உரமும் இதில் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். போட்டு நல்லா உதிரி மண்ணாக ஆக்கிட்டு இப்படி நட்டாச்சு. இனி இந்த செடி சூப்பராக வளர்ந்ததுக்கப்புறமா இதோட அப்டேட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.